எச்சரிப்பின் செய்தி. ஜான் ஜபராஜ் பிரபல பாடகர், இளம் வயதிலே திரளான மக்களை தன் வசம் ஈர்த்து கொண்ட மனிதன். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடாத ஒரு தவறான அருவருப்பான காரியத்தை செய்தபடினால் இன்றைக்கு இந்த ஈஸ்டர் பண்டிகைனால அவர் சிறையில் இருக்கிறார். ஒரு பக்கம் மாம்சத்தில் பாவம் என்று தான் நான் நினைக்கிறேன், பாவம். ஆனால் இந்த தண்டனை உடனடியாக வந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? பல ஆண்டுகள், பல முறைகள் தேவன் எச்சரித்து அதற்கு செவிகொடாமல் கீழ்ப்படியாமல் தன் இருதயத்தை கடினப்படுத்தினபடினால்தான் இன்றைக்கு அந்த சிறையில் இருக்கிறார். ஏற்கனவே நான் முதல் வீடியோ நான் சொல்லும் பொழுது இவருடைய மாமனார் ஒரு ஹோம் நடத்தி வைத்து வந்திருக்கிறார், சிறுவர் இல்லம். இவருடைய மனைவியினுடைய சகோதரனும் இவரோடு இணைந்து அந்த பிள்ளைகளை பாலியல் கொடுமை செய்திருக்காரு. 2 பிள்ளைகள், 14 வயது பிள்ளை, 17 வயது பிள்ளை, 2 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். இவர்கள் ஆர்ஃபனேஜில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், அடைக்கலமற்ற பிள்ளைகள். இந்த பிள்ளைகளுக்கு கொடூரமான காரியத்தை செய்கிறார்கள். அவர் வயது வருவதற்கு முன்பதாகவே வயது வரக்கூடிய ஒரு மருந்துக்களை கொடுத்து. ஓகே, இப்போது வீடியோ பார்த்துருப்பீங்க. இவங்க யாருன்னா நம்ம காட்ஃப்ரே நோபல் ஐயா. இவங்களை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்க யாருமே கிடையாது. இப்போ ஐயா சொன்ன விஷயங்கள் இது என்னென்னா, ஈஸ்டர் தினத்தன்று இவங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்து அந்த ஃபுல் வீடியோவை என்னால் போட முடியல, காப்பி ரைட் வரும். அதனால் நீங்கள் அவருடைய சேனலில் போய் பாருங்கள். அதாவது ஜான் ஜபராஜை குறித்து முழு தகவல்கள் A to Z அவர் சொல்லியிருக்கிறாங்க. அவர் வெளியே வர முடியாத அளவுக்கு அவருக்கு ஜாமீன் கிடைக்காது, அவர் உள்ளே சிறைச்சாலையில் இருக்க வேண்டியதான்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றதை நம்ம வர 25ஆம் தேதி வரைக்கும் நம்ம காத்திருப்போம். ஏன்னா சட்டம் தான் இதை முன்னெடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன ஆதாரங்கள் இருக்குது அது 25ஆம் தேதி மேலே தான் தெரியும். ஆனால் அதுக்கு முன்பாகவே நம்ம நோபல் ஐயா வந்து எல்லாமே தெளிவாக சொல்லிட்டாங்க. என்னென்னா நிறைய பேர் விஷயம் தெரியாமல் இந்த மாதிரி ஜான் ஜபராஜுக்கு சப்போர்ட்டாக போடுறாங்க. ஸோ இது வந்து தவறான ஒரு காரியம்னு அவருடைய வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு. அவங்க மனைவியை டார்கெட் பண்ணுறாங்க. அப்படி மனைவியை டார்கெட் பண்ணுறவங்க மனைவி ஏன் தன்னுடைய சகோதரனையும் காட்டி கொடுக்குறாங்கன்ற மாரி ஒரு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இவங்க வந்து 2 பேருமே வந்து என்னென்னா அந்த பாலியல் வன்கொடுமை செஞ்சு உண்மைன்ற மாரி இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஜான் ஜபராஜ் அவருடைய மாமனார் ஒரு இதில் நோபல் ஐயா சொன்னது நான் சொல்கிறேன், நீங்கள் நம்பிக்கைலாம் நீங்கள் அவருடைய சேனலில் போய் பார்த்துக்கலாம். அவங்க சொன்னாங்க, இதுமாரி வயதுக்கு வராத பெண்களுக்கு மருந்துகளை கொடுத்து அவர்கள் வயதுக்கு வர வைத்து பாலியல் வன்கொடுமை செஞ்சதாக நோபல் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து அந்த 2 பிள்ளைகளும் வந்து அதாவது கலெக்டர் ஐயா முன்பாக அவங்க சாட்சி கொடுத்து அதன் பெண்ணுக்கு தான் கேஸ் ஃபைல் ஆகி எல்லாமே இன்ன வரைக்கும் ஓடிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எது வரைக்கும் இது நடக்கும் அப்படின்னா, முன் ஜாமீன் கேட்டது வந்து அப்படியே 15 நாள் 10 நாள் போயிட்டே இருக்கும். பெயில் கேட்டால் பெயிலும் வந்து அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து 25ஆம் தேதிக்கு பிறகு தான் பெயில் கிடைக்குமா, ஆனால் முன்ஜாமீன் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. பல வக்கீல்கள் அவருக்கு வந்து இந்த விஷயத்தை சொன்னதுனால அவர் அப்படி சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்துட்டு எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சால் தண்டனை உண்டு, சரிங்களா? இப்போது வந்துட்டு அவர் சொன்னாங்க, ஒரு விஷயம் சொன்னாங்க, ஜான் ஜபராஜுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சும் அவர் ஏன் வந்து இதை தொடர்ந்து செஞ்சார், கர்த்தர் அவருக்கு உறுத்தலையா, மனம் திரும்பி இருக்கலாமேன்ற மாரி ஒரு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து நமக்கு எந்த அளவுக்குன்றது, இப்போ எதுக்காக நம்ம இந்த வீடியோ போடுறோன்னா உண்மையை தெரிஞ்சு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஆதரவாக வந்து இப்போ என்னென்னா வீடியோலாம் போடக்கூடாது. ஏன்னா நான் தொடர்ந்து வீடியோவில் சொல்லிட்டு வரேன், இது சட்டம் தன் கடமையை செய்யும்னு. நம்ம காத்திருப்போம் 25ஆம் தேதி வரைக்கும் என்ன நடக்கிறது காத்திருப்போம். எதுவாக இருந்தாலும் இப்போது நம்ம சொல்கிறது என்னென்னா, அவர் மனம் திரும்பி தன் மனைவியோடு அவர் வாழணுன்னு தான் நம்மளும் ஆசைப்பட்றோம். அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு இது போல், அதாவது யாரெல்லாம் வந்து எதிராக போடுறாங்க அதில் போடுறாங்க அதெல்லாம் ஒருவேளை சட்டம் கண்காணிக்குமே, ஆனால் அவங்க எல்லோரும் போய் அங்கே நிற்கணும். அதனால் வந்துட்டு பொறுத்து இருப்போம், ஜெபிப்போம், ஒரு நல்ல செய்தி வரட்டும் நம்மளும் காத்திருப்போம். ஏன்னா அவர் அந்த பிள்ளைகள் வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்கன்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நம்ம காத்திருப்போம். தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.